ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அனிருத்ரா இன்ஃபோ கேலரி. இது என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ. நான் ஒரு ஒர்க்கிங் உமன். நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் சேர்ந்து ஹோனாக ஸ்டுடியோ வச்சு ரன் பண்ணிட்டு வரோம். இந்த வீடியோ என்னுடைய ப்ரொஃபஷன் சம்மந்தமாகவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கடைசி வரைக்கும் பாருங்கள். நாம் ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் ஹோம் மேக்கராக இருந்தாலும் நம்மளுடைய டே ஸ்டார்ட் ஆகிறது கிச்சனில் தான். ஸோ வாங்க அங்கிருந்து வீடியோவை ஆரம்பிக்கலாம். என்னுடைய கிச்சன் நான் மாடலர் சின்ன கிச்சன் தான். வாங்க ரொம்ப டேஸ்டியான ஜூஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபியோட இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம். எங்கள் வீட்டில் எல்லோருக்கும் பிடிச்ச குலோப் ஜாமுன் ரெசிபி தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. 2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதே அளவு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதித்து வரட்டும். நாம் இப்போது குலோப் ஜாமுன் செய்யறதுனால பாகுபதம் எதுவும் தேவையில்லை. பிசுபிசுப்பு தன்மை வர வரைக்கும் கொதிச்சா போதும். கொதிக்கும் போதே ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். குங்குமப்பூ இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நான் வீட்டில் அரைச்ச ஏலக்காய் தூள் தான் சேர்த்துருக்கேன். நான் இப்போது வீடியோவில் காட்டுற மாதிரி பிசு பிசுன்னு இருந்தால் மட்டும் போதும். அதுவே கரெக்டான பதம் தான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இப்போது ஜிஆர்பி இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் மாவு பாக்கெட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு எந்த பிராண்டாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் மாவை கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இல்லைன்னா பால் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். பாலாக இருந்தால் காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருக்கட்டும். நான் இப்போ தண்ணி தான் எடுத்திருக்கேன். இந்த மாவுக்கு அதிகம் தண்ணி தேவைப்படாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப அழுத்தி பிசைய வேண்டாம். விரல்களை மட்டும் பயன்படுத்தி பிசைஞ்சால் போதும். பிசைஞ்சிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடிடலாம். இப்போது 5 நிமிஷம் கழித்து பிசைஞ்சு வச்ச மாவை எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். நான் இப்போது வீடியோவில் காட்டுற மாதிரி உள்ளங்காயில் வச்சு உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது உருண்டையில் விரிசல் எதுவும் விழாது. எனக்கு கிட்டத்தட்ட 40 உருண்டை கிட்ட வந்தது. அந்த அளவுக்கு சின்ன சின்னதாக ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றிக்கோங்க. நான் இப்போது எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் உருட்டி வச்சுருக்க உருண்டைகளை ஒன்று ஒன்றா போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் பொரிச்சிக்கலாம். பொரிக்கும் போதே கேஸை சிம்மில் வச்சுக்கோங்க. இல்லைனா உருண்டை டக்குன்னு கருகிடும், உள்ளே வேகாது. மொத்த உருண்டைகளையும் பொரிச்சு எடுக்கிற வரைக்குமே சிம்மிலேயே இருக்கட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அதில் எடுத்து போட்டுக்கலாம். ஆறட்டும். இப்போ பொரிச்ச உருண்டைகளை சக்கரை பாகில் சேர்த்துக்கலாம். சக்கரை பாகில் சேர்க்கும்போது சக்கரை பாகும் சரி, குலோப் ஜாமுன் உருண்டைகளும் சரி, ரெண்டுமே மிதமான சூட்டில் தான் இருக்கணும். ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் சாப்பிடலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஈஸியான குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க குழந்தைகளுக்கு நாம் கட்டாயம் என்ன செய்யணுன்றத பார்க்கலாம். நம்மளுடைய குழந்தைங்களுக்கு இந்த சொசைட்டிக்குள்ளே ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகிறது பஸ் சர்டிஃபிகேட் மூலம்தான். அந்த பஸ் சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறது, கரெக்ஷன் இருந்தால் எப்படி சரி செய்யுதுன்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பஸ் சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறதுன்றத பார்க்கலாம். குழந்தை பிறந்த உடனேயே எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பர்த்தை பதிவு செஞ்சுடுவாங்க. அதற்கான ஐடியா கவர்மெண்ட்டே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் பதிவு செய்யும்போது பெயர் இல்லாமல் அம்மாவோட ஆதார் வச்சும் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஆர்சிஹெச் ஐடி இல்லைன்னா பிக்னி ஐடின்னு கவர்மெண்ட்டால் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஐடி மூலிமா பதிவு செஞ்சுடுவாங்க. நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் செக்கப் பார்த்துருந்தாலும் இந்த ஐடி கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா இது இருந்தால் தான் பஸ் சர்டிஃபிகேட்டில் அப்ளை பண்ண முடியும். குழந்தை பிறந்த உடனே நாம் என்ன செய்யணும்னா 10 டேஸ் இல்லைனா 15 டேஸ்க்குள்ளே குழந்தையோட பேரை சூஸ் பண்ணி குழந்தை பிறந்த ஹாஸ்பிட்டல்லையே பெயரை எழுதி கொடுத்து பதிவு செஞ்சு வச்சுக்கணும். அவங்க ஆன்லைன்லேயே பதிவு செஞ்சுடுவாங்க. நாம் பேரை தெளிவாக ஃபார்மில் எழுதி கொடுத்தா மட்டும் போதும். அவங்க பதிவு செஞ்சு 10 டேஸ் இல்லைனா 15 டேஸ் கழித்து நம்ம ஈஸியாக மொபைல் மூலிமாவோ இல்லை நெட் சென்டர் மூலிமாவோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கான வெப்சைட் வந்து crstn.in கவர்மெண்ட்டால் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பஸ் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ண நம்மளுக்கு குழந்தையோட டேட் ஆஃப் பர்த்தும் எந்த மாவட்டம் எந்த ஹாஸ்பிட்டலு ஆனா பெண்ணா இது தெரிஞ்சால் போதும். ஈஸியாக நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது நம்ம குழந்தைங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும். அடுத்து ஆதார் கார்டு எடுக்கவும் அவங்கள ஸ்கூல் சேர்க்கவும் கண்டிப்பாக தேவைப்படும். அவசியம் பஸ் சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க.
இப்போது கரெக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக குழந்த பிறந்து 2 வருஷம்குள்ளே இருந்தால் ஹாஸ்பிட்டல்லையே கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நேமை பதிவு செய்யாமல் இருந்தாலும், பர்த் டேட் தப்பாக இருந்தாலும், இல்லை குழந்தையோட பேரில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும், அட்ரஸில் மிஸ்டேக் இருந்தாலும், இல்லை அம்மா அப்பா பேரில் மிஸ்டேக் இருந்தாலும், இது போல் சின்ன சின்ன கரெக்ஷன் எல்லாமே ஹாஸ்பிட்டல்லையே பதிவு செஞ்சு மாற்றி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். குழந்த பிறந்து 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இது வரைக்கும் பேரை பதிவு செய்யாமல் இருந்தாலோ, இல்லை நேமில் என்ன கரெக்ஷன் இருந்தாலோ, இல்லை அம்மா அப்பா பேரில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதனா இருந்தாலோ, டேட் ஆஃப் பர்த் தப்பாக இருந்தாலோ அதை ஹாஸ்பிட்டலில் பதிவு செய்ய முடியாது. அதை பதிவு செஞ்சு மாற்றுறதுக்கு நம்ம கார்ப்பரேஷன் ஆஃபீஸுக்கோ இல்லை முனிசிபாலிட்டி ஆஃபீஸுக்கோ போயிட்டு பர்த் அண்ட் டெத் கவுண்டரில் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து தான் மாற்றிக்க முடியும். 2015 இருந்து தான் பஸ் சர்டிஃபிகேட்டு கவர்மெண்ட்டால் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற பஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே மேனுவலாக தான் இருக்கும். இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டு தொலைஞ்சிருந்தாலோ இல்லைன்னா நேமில் கரெக்ஷன் இருந்தாலோ அதை எப்படி வாங்குறதுன்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு பஸ் சர்டிஃபிகேட் வாங்காதவங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. வாங்கியிருந்தவங்க கரெக்ஷன் எதனா இருந்தால் பார்த்துட்டு சரி செஞ்சு வச்சுக்கோங்க. பஸ் சர்டிஃபிகேட்டு பேஸ் பண்ணி வாங்குற அடுத்த ஐடி ப்ரூஃப் எல்லாமே மிஸ்டேக்காக வாய்ப்பு இருக்குது. அதனால் கரெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால் நம்மளுடைய குழந்தைங்களுடைய பிரைட்டான ஃப்யூச்சருக்காக நாம் அதை சரி செஞ்சு வச்சுக்கலாம். நான் பஸ் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணும்போது நிறைய குழந்தையோட பேரை பதிவு செய்யாமல் இது வரைக்கும் வச்சுருக்காங்க. இந்த வீடியோ மூலமாவது குழந்தைங்களோட பேரை பதிவு செஞ்சு பஸ் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். முழுசாக வீடியோவை பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.